அனைவருக்கும் வணக்கம். டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், கிளைமேட் ரிஸ்க் இண்டெக்ஸ் இஸ் ரிலீஸ்ட் பை ஜெர்மன் வாட்ச் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிளைமேட் ரிஸ்க் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது காப் மாநாடு இருக்கு இல்லையா, காப் தேர்ட் ஐ மீன் யூஎன்எஃப்சிசியோட காப் கான்ஃபரன்சஸ் நடக்குது இல்லையா, அப்பதான் வந்து இதை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த வருஷம் காப் 30 கூட நமக்கு பிரேசில்ல பெல்லம்ல வந்து நடக்குது. ஸோ அப்போ இந்த ஜெர்மன் வாட்ச் அப்படிங்கிற ஆர்கனைசேஷன் கிளைமேட் ரிஸ்க் இண்டெக்ஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதில் இந்தியாவோட ரேங்க் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியா 9th ரேங்க், ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து டொமினிகா அப்படிங்கிற கண்ட்ரி இருக்காங்க. சரியா? ஸோ போத் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, ஹூ அமாங் த ஃபாலோயிங் ஹாஸ் பின் அவார்ட் த பிரஸ்டீஜியஸ் செவாலியர் அவார்ட் பை பிரெஞ்ச் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ செவாலியர் அவார்ட் யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாட்டை சேர்ந்த தோட்டா தரணி அப்படிங்கிற ஒரு ஆர்ட் டைரக்டருக்கு வந்து இந்த அவார்டை கொடுத்துருக்காங்க. சரியா? ஃபேமஸா நமக்கு கமல்ஹாசன், சிவாஜி கணேசன், சசி தரூர் இவங்களுக்கெல்லாம் கூட இந்த செவாலியர் விருது வழங்கப்பட்டிருக்கு. அடுத்தது, விச் ஸ்டேட் செக்யூர் டாப் ரேங்க் இன் வாட்டர் கன்சர்வேஷன் மெஷர்ஸ் இன் நேஷனல் வாட்டர் அவார்ட். ஸோ ஓவராலா நேஷனல் வாட்டர் அவார்ட்ல டாப் ஸ்டேட்னா அது வந்து மகாராஷ்டிரா. மகாராஷ்டிரா ஃபர்ஸ்ட், குஜராத் செகண்ட், ஹரியானா தேர்டு. வாட்டர் கன்சர்வேஷன் மெஷர்ஸ்ல யார் டாப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நேஷனல் வாட்டர் அவார்ட்ல தெலுங்கானா. சரியா? அடுத்தது, choose the correct statements about cheetah. Cheetahs became extinct in India in 1952. இந்தியாவில் சீட்டா அப்படிங்கிறது அழிஞ்சு போயிருக்கும் எப்போனா 1952லயே. ப்ராஜெக்ட் சீட்டா வாஸ் லான்ச்ட் ஆன் செப்டம்பர் 17, 2022. ஸோ அதை மறுபடியும் இந்தியாவில் சீட்டாஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு டிரான்ஸ்லொகேஷன் அப்படிங்கிறத பண்ணியிருப்போம். சவுத் ஆப்பிரிக்கா, நமீபியால இருந்து நிறைய சீட்டாஸை இந்தியாவுக்கு கொண்டுட்டு வந்திருப்போம். அதுதான் நம்ம ப்ராஜெக்ட் சீட்டா அப்படின்னு சொல்லி செப்டம்பர் 17, 2022ல இனாகிரேட் பண்ணியிருப்போம். இந்த ப்ராஜெக்டை லான்ச் பண்ணியிருப்பார் நம்ம பிரைம் மினிஸ்டர் அவரோட பர்த்டே அப்போ. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, இந்தியா ஹேஸ் சைன்ட் அன் அக்ரிமெண்ட் வித் போட்ஸ்வானா டு டிரான்ஸ்லோகேட் 8 சீட்டாஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ 8 சீட்டாஸ் போட்ஸ்வானிலேருந்து நம்ம இந்தியாவுக்கு கூட்டிட்டு வர போகிறோம். கினோ நேஷனல் பார்க் மத்திய பிரதேசில் இருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி காந்தி சாகர் வைல்ட் லைஃப் சாங்சுரி அதுவும் மத்திய பிரதேசில் தான் இருக்கு. ஸோ அந்த ரெண்டுத்துல தான் இந்த சீட்டாஸ் எல்லாமே இருக்கு. சரியா? ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். லாஸ்டா, வேர்ல்ட் டயபெட்டிஸ் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வேர்ல்ட் டயபெட்டிஸ் டே எப்போ அப்படின்னா நவம்பர் 14. சரியா? இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.